உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். எலும்புகள் பலமாக இருக்கின்ற பொழுது, த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற எலும்பு கூடு நம் உடலுக்கான ஒரு கடைக்கால் என்று சொன்னால் அது மிகையாகாது. உடலிலே இருக்கின்ற நீர் சத்துவம், நரம்புகள், தசைகள் இவை எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய அளவுக்கு பலம் எலும்புகளுக்கு இருக்க வேண்டும். இந்த எலும்புகள் பலமில்லாத போது ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற வலி ஏற்படுவது, தேய்மானம் ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலை நமக்கு உண்டாகிறது. அது மட்டுமல்லாமல் உடல் வளர்ச்சிக்கு இந்த எலும்புகள் பலமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 18 வயதிலே எலும்புகளுடைய வளர்ச்சி சாதாரணமாக நிறைவு பெறும். அதை பொறுத்துத்தான் அவர்களுடைய உயரமும் அவர்களுக்கு விளங்கும். நாம் குள்ளமாக இருப்பது ஒரு அவமானமாக சிலர் கருதுவது வழக்கம். அப்படி வாராமல் இருப்பதற்கு வித்தேனியா சோம்னிஃபெரா என்று சொல்லுகின்ற அஸ்வகந்தா, அஸ்வாதி, அமுக்கரா என்றெல்லாம் சொல்லுகின்ற அஸ்வகந்தி சூரணம் ஒரு அற்புதமான குரோத் ஸ்டிமுலேட்டர் என்று சொன்னால் அது மிகையாகாது. 3 வயது முதலாக குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைவுபடுகிறது என்று தெரிந்தால் அன்றாடம் 1/4 தேக்கரண்டி அஸ்வகந்தி தேனோடு கலந்து அல்லது பாலோடு சேர்த்து கொடுப்பது, 2 வேளை கொடுப்பது நல்லது. 12 வயது குழந்தைகளுக்கு மேலே 1/2 தேக்கரண்டி காலை, 1/2 தேக்கரண்டி மாலை என்று 2 வேளை 18 வயது வரையிலே நாம் தரலாம். இதனாலே த ஹைட் இன்க்ரீஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே உயரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். த ஹியூமன் குரோத் ஹார்மோன் என்று சொல்லுவார்கள், HGH, ஹியூமன் குரோத் ஹார்மோன். இந்த அஸ்வகந்தா சூரணம் இந்த ஹார்மோனை சுரக்க செய்கிறது. இதனாலே பிட்யூட்டரி சுரப்பிக்கு இது நலம் தருகிறது, பலம் தருகிறது, உயரத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக விளங்குகிறது. 18 வயதுக்குள்ளாக இதை பயன்படுத்துவதனாலே நிச்சயமாக நல்ல வளர்ச்சி அவர்கள் பெறுவார்கள் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தலைமுடி அழகாக கருமையாக இருப்பதற்கும், த டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற பொடுகு போவதற்கும் ஒரு அற்புதமான மருந்து கோகனட் ஆயில். இந்த கோகனட் ஆயில் என்று சொல்லுகின்ற பொழுது அது புண்களை ஆற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. ஒரு சூத்திங் ஏஜென்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே தலைக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் 1 தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு 1/2 தேக்கரண்டி அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்து இரண்டையும் ஒரு சேர குழைத்து தலைக்கு நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து தலையை வாரிக்கொள்ளுவது, அன்றாடம் இப்படி செய்வது, வாரம் ஒரு முறை தலைக்கு குளித்து தலைமுடியை சுத்திகரித்து கொள்வது என்பது நாளடைவிலே இந்த தலைமுடி பலமாக, அடர்த்தியாக, ஆரோக்கியமாக வளர்வதற்கு இந்த தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் சேர்ந்த கலவை நமக்கு பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உடலிலே எங்கேனும் வலி ஏற்பட்டாலோ அல்லது நடப்பதற்கு சிரமமாக இருந்தாலோ அதற்கு காரணமாக இருப்பது ஒன்று வாதம், இன்னொன்று சீதளம். சீதோஷ்ண நிலையிலே மாறுதல் ஏற்படுகின்ற பொழுது காற்று அதிகமாக இருக்கின்ற நிலையிலே அதை வாத நோய் என்று சொல்வார்கள். சீதளம், ஈரப்பதம் அதிகமாக உடலிலே இருக்கின்ற பொழுது அதை சீதளம் என்று சொல்லுவார்கள். சீத வாதம் இவை இரண்டும் போவதற்கு
நமக்கு உஷ்ணம் தேவை. அதாவது சற்று பித்தம், இந்த பிலிருபின் என்று சொல்லுகின்ற பித்தம் சற்று உற்பத்தி ஆகின்ற பொழுது முத்தோஷ சமனியாக செயல்பட்டு நம்மளுடைய உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக, நலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதற்கு அஃபைட்டிடா என்று சொல்லுகின்ற பெருங்காயம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று டைஜஸ்டிவ் டானிக்காக செயல்பட்டு குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் பெருங்காயம் விளங்குகிறது. பெருங்காயமே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே மேல்பூச்சு மருந்தாகவும் உள் மருந்தாகவும் விளங்குகிறது. இதனோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற பூண்டு, கார்லிக், அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஆஸ்பிரின் என்கின்ற மருத்துவத்துக்கு இணையாக, ஐபுப்ரூஃபன் என்று சொல்லுகின்ற மருத்துவத்துக்கு இணையாக வலியை போக்கக்கூடிய ஒன்றாக, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பூண்டு பெற்றிருக்கிறது. இதனோடு அஜ்வைன் என்று சொல்லுகின்ற ஓமம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக இருக்கிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. த ஓரல் ஹெல்த் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த ஓமத்தை 2-3 எடுத்து வாயிலே இட்டு சுவைக்கின்ற பொழுது இந்த ஓரல் பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை வாயிலே இருந்து அகற்றுகிறது. த பேட் ஓடர் என்கின்ற துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய சாரம் உள்ளுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு ஹார்ட் ஹெல்த் என்று சொல்லுகின்ற வகையிலே குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய ஆரோக்கியத்துக்கு பலம் தருகிறது. இதனோடு மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கடுகு எண்ணெய் சேருகின்ற பொழுது இந்த கடுகு ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுகிறது. உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி நிவாரணியாக விளங்குகிறது. தலைக்கு தடவுகின்ற பொழுது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்திலே செயல்பட்டு கிருமிகளை தாக்கி அழித்துவிட்டு குருதி ஓட்டத்தை சீர் செய்து தலை முடியை வளரச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கடுகு எண்ணெயை வட இந்தியாவிலே சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துவார்கள். நாம் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் போல அவர்கள் கடுகு எண்ணெய் பயன்படுத்துவார்கள். இதை உள்ளுக்கு நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இது ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தேவையில்லாத கெட்ட கொழுப்பான ட்ரைக்ளிசரைட்ஸ், லோ டென்சிட்டி லிப்பிட் என்று சொல்லக்கூடிய LDL 2 கொழுப்பு சத்துவத்தையும் கரைத்து வெளித்தள்ளிவிட்டு உடலுக்கு தேவையான HDL, ஹை டென்சிட்டி லிப்பிட் என்கின்ற ஆரோக்கியமான கொழுப்பு சத்துவத்தை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இந்த கடுகு எண்ணெய் விளங்குகிறது. இதனோடு வேப்ப எண்ணெய், அசாடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வேம்பு என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த வேம்பு எண்ணெயும் கடுகு எண்ணெய் போலவே உஷ்ணத்தை தரக்கூடியதாக, கிருமி நாசினியாக விளங்குகிறது. இதனோடு கேஸ்டர் ஆயில், ரிசினஸ் கம்யூனிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கேஸ்டர் பீன்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த முத்துக்கொட்டை என்கின்ற கொட்டையிலே இருந்து எடுக்கின்ற எண்ணெய் விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயும் வலி நிவாரணியாக நமக்கு பயன் தருகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கிருமி நாசினியாக செயல்படுகிறது. இந்த வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய் அதனோடு பெருங்காயம், பூண்டு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று
செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் மற்றும் கடுகெண்ணெயை பயன்படுத்தி முடக்குவாதம், வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சா பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், ஓமம், பெருங்காயம், பூண்டு. முதல்ல இந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். விளக்கெண்ணெய் நம்ம ஒரு 25 ml அளவுக்கு எடுத்தோம்னா, வேப்பெண்ணையும் அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். கடுகெண்ணெய் இது எல்லாமே நம்ம 25 ml அளவுக்கு, 25 இல்லை 30 ml அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடு பண்ணணும். இந்த எண்ணெயை நம்ம வெளிப்பூச்சு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நரம்பு பிரச்சனைகள், நரம்புகளில் இசிவு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். உள் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது மிக குறைந்த அளவு 5 சொட்டு மட்டும் தினமும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடணும், டைரெக்டாக அப்படியே சாப்பிடாம. வெளிப்பூச்சா பயன்படுத்தும் பொழுது இந்த எண்ணெயை தினமும் நம்ம லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலி உள்ள இடத்துல மசாஜ் பண்ணுவதற்காக பயன்படுத்தலாம். எண்ணெயை தடவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் கொண்டு குளிச்சுட்டு வந்தாலோ அல்லது வெந்நீர் ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாலோ வலி, வீக்கம் கம்மியாகும். முடக்குவாதம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தினமுமே சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆயில் மசாஜ் தேவைப்படும். எல்லா ஜாயின்ஸ்க்குமே லேசாக எண்ணெய் தடவி மசாஜ் கொடுத்துட்டு வரும்பொழுது தான் அவர்களுக்கு ஜாயின்ஸில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதனால அவர்களுக்கு ஸ்டிஃப்னஸ்லாம் ஏற்படாமல் இருக்கும். அதற்காக நம்ம இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். அதே போல் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா, நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காலில் குடைச்சல் ஏற்படும். ஈரத்தில் நின்று வேலை செய்கிறவங்களுக்கும் கால் குடைச்சல் தினமும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரும்பொழுது நரம்புகளில் இருக்க ஈரத்தை எடுத்துரும். வெரிகோஸ் வெயின்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த வெயின்ஸில் இருக்கக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது காஞ்சதும் நம்ம இதில் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ஒரு ஸ்டிமுலண்ட்டாகவும் செயல்படும். இந்த எண்ணெய் ஊடுருவி சென்று வேலை செய்வதற்கு இந்த ஓமம் உதவியாக இருக்கும். இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் அனால்ஜிசிக் வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குது. அதோட பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எண்ணெயை ஆற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து பயன்படுத்தலாம். இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் தான். வேப்பெண்ணெய் தவிர கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாமே நமக்கு உணவில் பயன்படுத்துகிற பொருட்கள் தான். அதனால் நம்ம இதை உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இது எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆறிய பின் நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் கொஞ்சம் ஒரு 10 சொட்டு எடுத்து ஒவ்வொரு முட்டிக்கும் நம்ம தேய்ச்சிட்டு வந்தால் வலி குறையும். அதே போல் வாத நோய் இருக்கிறவங்களும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் எஃபெக்ட் ஆகிருந்தா, கை கால் பிரச்சனைகள் ஏதாவது நடக்கிறதுல பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அவர்களுக்கும் மசாஜ் பண்ணுவதற்காக இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை நம்ம உள்ளங்கை உள்ளங்காலில் தேய்ச்சிட்டு வரும்பொழுது உடலுக்கு நல்ல ஒரு கதகதப்பு கொடுக்கும். அதனால வலி ஏற்படுறது கம்மியாகும், நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி குறையும். இந்த எண்ணெய் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், பூண்டு, பெருங்காயம், ஓமம் சேர்ந்த மருந்தை தினமும் காலையில் 5 சொட்டு 1/4 டம்ளர் அளவு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது இது ஒரு வலி நிவாரணியாக செயல்படும். அதே போல் இந்த மருந்தை தினமும் இரவு நேரத்தில் கை கால்களில் நம்ம தேய்ச்சிட்டு வரும்பொழுது முடக்குவாதம், வெரிகோஸ் போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணி தைலமாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், அதனோடு பூண்டு, பெருங்காயம், ஓமம் இவை சேர்த்து இங்கே ஒரு தைல பதத்திலே நாம் காய்ச்சி வைத்திருக்கின்றோம். இதை மேலுக்கு மசாஜ் செய்து சிறிது நேரம் வைத்திருந்து குளிப்பதனாலே, 1 மணி நேரம் தேய்த்து வைத்திருந்து குளிப்பதனாலே மூட்டு வலிகளிலே இருந்து இது நமக்கு முற்றிலும் விடுதலை தருகிறது. ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ், கவுட் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பொருத்துகளிலே சேரக்கூடிய வலி இது போக்கக்கூடியதாக திகழ்கிறது. த ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள் பட்டையிலே ஏற்படுகின்ற இறுக்கம்,
பிடிப்பு, அதனாலே ஏற்படுகின்ற வலியை போக்குகிறதாக இது மேற்பூச்சு மருந்தாக திகழ்கிறது. அதோடு கூட இந்த மசில் கிராம்ப் என்று சொல்லுவார்கள், தசை பிடிப்பு, விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகின்ற தசை பிடிப்பு, குளிர்காலத்திலே நாம் அதிகமாக விரைந்து குனிந்து நிமிர்வதனாலே ஏற்படுகின்ற தசை பிடிப்பு, இவற்றை போக்குகின்ற ஒரு மேல் மருந்தாக இது இருந்து அவர்களுக்கு இரத்த ஓட்டத்தை சரி செய்து வலியை குறைக்கக்கூடிய, வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு தைலமாக இது விளங்குகிறது. இந்த பேராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபேஷியல் பேராலிசிஸ், முகவாதம், பக்கவாதம் என்று சொல்லுகின்ற ஒரு பக்க கை கால்கள் வீழ்ந்து செயலற்ற தன்மை பெறுவது, பட்சவாதம் என்றெல்லாம் சொல்லுகின்ற வாதம், உதரவாதம் என்று சொல்லுகின்ற தலையோ கைகளோ ஏதேனும் ஒரு பகுதி நம்மை அறியாமல் நடுக்குமுறை செய்வது உதரவாதம். இப்படிப்பட்ட வாத நோய்களுக்கு இந்த எண்ணெயை 5 முதல் 10 சொட்டு, பெரியவர்களாக இருப்பின் 10 சொட்டு வரையிலே பாலோடு கலந்து இரவு நேரத்திலே கொடுப்பது, சிறிய பிள்ளைகள் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு 5 சொட்டுக்கள் கொடுப்பது என்பது அவர்களுக்கு உடல் வலியை போக்கி உடலுக்கு ஆரோக்கியம் தந்து குருதி ஓட்டத்தை சரி செய்து இந்த வாதம் என்கின்ற காற்று எங்கேனும் தங்கி பிடிப்பு ஏற்படுகின்ற நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரும். இந்த பெராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் உற்றவர்கள் அன்றாடம் இந்த எண்ணெயை ஒரு வேளையோ 2 வேளையோ பொருத்துக்களிலே நன்றாக தடவி மசாஜ் செய்து வைத்துவிட்டு அன்றாடம் 10 சொட்டுக்கள் உண்டு வருவதனாலே சில மாதங்களிலே, அதாவது பெராலிசிஸ் உண்டான ஓரிரு மாதங்களிலே அவர்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்துகின்ற நிலையிலே முற்றிலும் அவர்களுக்கு பழைய நிலையிலே தசை இறுக்கம் என்பது குறைந்து கைகளை இயங்கச் செய்யக்கூடிய, கால்களை இயங்கச் செய்யக்கூடிய ஒரு மருந்தாக அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய், அதனோடு பெருங்காயம், பூண்டு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.